இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ஸ்வீட் செய்ய போகிறோம். நல்ல டேஸ்டியாக, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி. நெய் ரொம்ப யூஸ் பண்ணாமல் 2 ஸ்பூன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி பலாக்கொட்டை ஸ்வீட் செய்ய போகிறோம். இதுக்கு மேலே உள்ள தோலை எடுத்துட்டு 4 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பலாக்கொட்டை நல்லா வெந்துடணும். நீங்கள் 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1/4 கிலோ அளவு வெல்லம் போட்டுக்கோங்க. 1/4 கிலோ வெல்லம் 1 கிண்ணம் அளவு இருக்குது. 1/4 கிண்ணம் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி 1/4 கிண்ணம் மட்டும் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். ஊற்றி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகுபதமெல்லாம் வர வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சுட்டு வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டிக்கோங்க, தூசி தும்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இது கூடவே 50 கிராம் அளவு பால் பவுடர் போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும் பலாக்கொட்டை ஸ்வீட்டு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொதித்த பிறகு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். கொதிச்சிருச்சு, இறக்கிடுங்க. இப்போ ஜாரில் பலாக்கொட்டையை போட்டு பலாக்கொட்டை அவிச்ச தண்ணியவே நீங்கள் ஊற்றிக்கோங்க. நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக ஊற்றி நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ நம்ம முந்திரி வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. முந்திரியை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நம்ம காய்ச்சிய வெல்லம், அரைச்சி வச்ச பலாக்கொட்டையவும் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது, கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மீதம் உள்ள பாலையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது, கலந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு சட்டியில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் கலந்துக்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். முந்திரி வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். கலந்து நல்லா விட்ட பிறகு சட்டியில் ஒட்டாமல் வரணும். இப்போ வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவு நம்ம ஏலக்காய் பொடியை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வறுத்த முந்திரி பருப்பையும் நம்ம போட்டுடலாம். திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு சட்டியில் ஒட்டாமல் வருது. ஒரு கிண்ணத்தில் நீங்கள் ஒரு சின்ன தட்டில் ஊற்றிட்டு ஆறின பிறகு நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கோங்க. பலாக்கொட்டையை வச்சு நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்வீட் செஞ்சாச்சு. தேங்க்யூ.